நோய் வரக்கூடாதுன்னு யோசித்து ஸ்வச் பாரத் கொண்டு வந்தாங்க. அப்படி தெரிந்தோ தெரியாமலோ நோய் வந்து விட்டால் அப்போ அவங்களுக்கு மெடிக்கலுக்கு அந்த குடும்பத்தில் மெடிக்கல் செலவாகும். உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் செலவாச்சுன்னா ஒரு சாதாரண வியாதி வந்துச்சுன்னா மெடிக்கல் செலவாச்சுன்னா எவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டியதுன்னு. அப்போ அந்த அரசாங்கம் யோசிக்கிறது. இது வரைக்கும் யாராவது யோசிச்சாங்களான்னு கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்ததில்லை. இந்த 5 ஆண்டுகளில் தான் ஒரு குடும்பத்திற்கு உரிய மெடிக்கல் பெனிஃபிட் வேணும், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்டில் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. சரி, அப்படியே அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்துருச்சு. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கவர் பண்ண முடியாமல் ஏதோ தலைவலியோ காய்ச்சலோ மருந்தோ அப்பப்போ ஏதோ சின்ன வியாதிக்கு மருந்து கொடுக்க இன்சூரன்ஸில் கவர் பண்ண முடியாது. சின்ன வியாதி, ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஒரு வயிற்று வலி வந்துருச்சு, மருந்து வாங்கணும். இதுக்கெல்லாம் போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நிற்க முடியாது. அப்போ இந்த அரசாங்கம் யோசிக்கிறது, மெடிக்கல் கம்பெனிலாம் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க, மருத்துவ கம்பெனிகள் நிறைய லாபம் சம்பாதிக்கிறார்கள். ஏழைகளுக்கு மருந்து வந்து குறைந்த விலையில் நல்ல மருந்து கிடைக்க வேண்டும். மருந்து கிடைக்கணும் சொல்ல, குறைந்த விலையில் நல்ல மருந்து நியாயமாக கிடைக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஜன் ஔஷதிங்கிற திட்டத்தில் 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மருந்து 12லேருந்து 15 ரூபாய்க்குள்ளே வாங்குற அளவுக்கு மருந்துக்கள் குறைந்த விலையில் கிடைக்கிற திட்டம். யோசிச்சு பாருங்க. இதை விட வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு குறுகிய 5 காலத்தில் யோசிச்சு கொடுக்க முடியுமா? 55 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இந்த நாட்டில் யாருமே யோசிக்கல. மக்கள் நோயற்றவர்களாக இருக்கணும்னு யோசிக்கல, அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கல. அப்படி நோய் வந்துடுத்துனா அவங்களுக்கு மருத்துவ செலவாகவே அந்த செலவை இந்த நாட்டில் வந்து 95% மக்கள் வந்து வருமான வரி கட்டாதவர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி மருத்துவ செலவு வந்தால் அவங்களால அந்த செலவை வந்து செலவழிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்களே, அவருக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வரணும்னு யாருமே யோசிக்கல. அவங்க அப்படியே கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு நித்திய மருந்துக்கு அதிக செலவாச்சுன்னா அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு யோசிக்கல. மருந்து வாங்குவதற்கு ஒரு திட்டம், குறைந்த விலையில் மருந்து வாங்குவதற்கு ஜன் ஔஷதி திட்டம், அதிக மருத்துவ செலவுகள் வந்து விட்டால் அதை சமாளிப்பதற்கு வந்து ஆயுஷ்மான் பாரத்னு வர திட்டம், நோயே வராமல் எப்படி தடுப்பதுங்கிறதுக்கு ஒரு ஸ்வச் பாரத் திட்டம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் மக்கள் எப்படி சந்தோஷமாக வாழணுங்கிறது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னது வந்து யோசிச்சு, நோய் வரக்கூடாது, நோய் வந்தால் அவங்க கஷ்டப்படக்கூடாது, அப்படியே வந்தாலும் அவங்க கையை விட்டு செலவழித்து ரொம்ப பண கஷ்டத்தில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யோசித்து 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 இந்த ஆண்டுகளில் ஒரு தாயுமானவராக ஒருத்தர் செயல்பட்டார் என்றால் அவர் வாழ்த்தப்படக்கூடியவர், வணங்குவதற்குரியவர் என்று கூறிக்கொள்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.